இன்னைக்கு பிக் பாஸோட 3 ப்ரோமோவும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து ஸ்டார் பெர்ஃபார்மரையும், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரையும் செலக்ட் பண்ண சொல்றாரு பிக் பாஸ். அதுல நெறைய பேர் கனி, அமித், பிரஜன் அவங்கள செலக்ட் பண்றாங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா ரம்யாவையும், ரம்யா வந்து விக்கல்ஸ் விக்ரமையும் செலக்ட் பண்றாங்க. அதனோட தொடர்ச்சியா வந்துட்டு ரம்யா வந்து செகண்ட் ப்ரோமோல வந்துட்டு என்ன விக்கல்ஸ் விக்ரம் வந்து என்ன காட்டிலும் ஒண்ணுமே செய்யல. என்ன வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்றாரு. எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுன்னு அழுகிறாங்க. அது வந்து செகண்ட் ப்ரோமோ. தேர்ட் ப்ரோமோவில் வந்துட்டு சாண்ட்ராக்கும் கிமிக்கும் இடையே ஒரு சிறு பிரச்சனை நடக்குது. சாண்ட்ராவும் திவ்யாவும் நேற்று சமைச்சதுலேயும் காரம் ஜாஸ்தியாக இருந்தது. இன்றைக்கும் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிமி. அதை வந்து அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து ஆட்டிடியூட் காமிக்க, கிமி வந்து அழுதுகிட்டே வெளியில் போயிடுறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல பேர்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரம் வந்து அவங்க வந்து லூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சாண்ட்ரா பயங்கர ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க. பார்வதியை காட்டிலையும் இன்னும் டபுள் மடங்கு இருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் இப்படி தான் ப்ளே பண்ணணும் ஆக்சுவலாக. அதனால் அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தவிர சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு டாபிக் வந்து கானா வினோத்தோடது. கானா வினோத் அவர்கள் வந்துட்டு அரோரா கிட்டக்க வந்து நேற்று வந்து அக்கிளில் கிச்சு கிச்சு மூட்டிட்டாரு. அதே மாதிரி இன்றைக்கி வயிற்றில் கைய வைக்கிறாரு. ஸோ இட்ஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு அது அரோராக்கே பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு தரப்பும் சொல்லப்படுது. பட் இதே ரீசனை வச்சு தான் திவாகரை நம்ம எல்லாருமே வந்து சொன்னோம். அப்படின்னா அதே நியாயம்தான் இவருக்கும் இருக்கணும். ஸோ திவாகரையும் எந்த பொண்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை. பட் ஆனால் அவர் வந்து மோந்து பார்க்குறாரு அப்படிலாம் சொல்லி தானே நம்ம வந்து அவரை வந்து எவிக்ஷனுக்கு கொண்டு வந்தோம். அதே நியாயம் வந்து இவருக்கும் அதே நியாயம் தானே. ஸோ என்றைக்குமே வந்து கேர்ள்ஸை அவங்களோட அனுமதி இல்லாமல் டச் பண்ணுறது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது வந்து எனக்கு அரோரா வந்து எவிக்ட் ஆனால் பரவாயில்லன்னு தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட கேம் வேறு மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இருந்தாலுமே இவருடைய கேமையும் அவ்வளவா ரசிக்கும்படியாக இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இது பண்ணுறேன். உங்களோட கருத்து என்ன? நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.